நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள், அதை விட நீங்கள் செய்யக்கூடாத விடயங்கள், மிக மிக முக்கியமான தகவல் எல்லாம் பார்க்க போறோம். ஆனால் முழுமையான குளிராக கருதப்படுகிறது இந்த நவம்பர் மாசத்தில், கார்த்திகை மாசத்திலிருந்து பங்குனி மாதம் வரை, நவம்பர் மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரையான காலப்பகுதி. 1000 யூரோ, 1200, 1500 யூரோக்களுக்கு மேல செலவழிச்சு இந்த குளிர்காலத்தை நீங்கள் எப்படி சமாளிக்க போறீங்க? நிறைய மக்கள் என்னென்றா, நாங்கள் நாடு மாறவில்லை, நாடு மாறி வந்து வாழ இல்லை, கண்டம் மாறி வந்து வாழுகிறோம் என்றதை மறந்துடாதீங்க. ஆசியா கண்டத்தில் நாங்கள் இலங்கை மக்களாகட்டும், தமிழ்நாட்டு மக்களாகட்டும், யாரென்றாலும் ஆசியா கண்டத்தில் இருந்து ஐரோப்பிய கண்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். முற்றிலும் மாறுபட்ட சமூகம், முற்றிலும் மாறுபட்ட மொழி, முற்றிலும் மாறுபட்ட காலநிலை. புதிய பிரெஞ்சு வகுப்புகள், பிரெஞ்சு மொழி வகுப்புகள் அனைத்து தரத்தில் உள்ளவர்களுக்கு நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய இலவச பாடங்கள் 100க்கும் மேற்பட்ட இலவச பாடங்களை நீங்கள் யூடியூப்ல வந்து கிஷோ பிரெஞ்சு என்ற என்னுடைய இன்னொரு சேனல்ல படிக்கலாம். அந்த சேனல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவதாக தார நீங்க படிக்கலாம். தமிழ் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பிரான்ஸ் தகவல்களை தெரிந்து கொள்ள கிஷோ டிவி பாருங்க. அத்துடன் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம், இது கிஷோ டிவி, நான் கிஷோ. இந்த வீடியோ பதிவில் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி பார்க்க போகிறேன். நீங்களே தலைப்பில் பார்த்துருப்பீங்க, கருவிக்கு 1000, உங்களுக்கு 20, ஒரு நாளைக்கு 15 நிமிடம். அப்போ நீங்கள் பார்த்தோன்னு யோசிச்சிருப்பீங்க, என்ன ஒரு சம்பந்தம் இல்லாத தலைப்பாக இருக்குன்னு சொல்லி. இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், முழுமையாக முடியும் வரையும் பாருங்கள். கொஞ்சம் நேரம் கூடத்தான் என்னுடைய வீடியோக்கள் அப்படித்தான். ஏனென்றா சில விடயங்கள் சமூகம் சார்ந்த, சமூக நலன் சார்ந்த முக்கியமான விடயங்களை வந்து அரசியல் செய்தி மாதிரியோ அல்லது சினிமா செய்தி மாதிரியோ 5-10 நிமிஷத்துக்குள்ள சொல்ல முடியாது. என்னுடைய வீடியோக்களை பார்க்கறதுக்குன்னு சொல்லி ஒரு மக்கள் கூட்டம் நிறைய இருக்குது. அவர்கள் எவ்வளவு நேரம் போட்டாலும் தாங்கள் பார்ப்போம் என்று கமெண்ட்ஸ் வழியா நான் சொல்லி இருக்கிறோம். ஆகவே புதுசா வர்றவர்கள் கூட இது என்ன கூட நேரம் என்று யோசிக்காதீங்க. இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க, எவ்வளவு நேரம் என்றாலும் பாருங்க. மிக முக்கியமான விடயங்கள் எல்லாம் மக்களுக்காக நான் சொல்லி இருக்கிறேன். ஆக இது ஒரு சினிமா செய்தியோ ஒரு அரசியல் செய்தி மாதிரி தட்டிட்டு போகாமல் முழுமையா பாத்தீங்கன்னா நிறைய பயனுள்ள விடயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த விடயமா பாத்தீங்கன்னா புதிய பிரெஞ்சு வகுப்புகள், பிரெஞ்சு மொழி வகுப்புகள் அனைத்து தரத்தில் உள்ளவர்களுக்கு நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய இலவச பாடங்கள் 100க்கும் மேற்பட்ட இலவச பாடங்களை நீங்கள் யூடியூப்ல வந்து கிஷோ பிரெஞ்சு என்ற என்னுடைய இன்னொரு சேனல்ல படிக்கலாம். அந்த சேனல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல முதலாவதாக தார நீங்க படிக்கலாம். அதை விட நீங்க பிரெஞ்சு பாடத்தை ஆன்லைன் ஊடாக படிக்க வேணும் என்றால் இந்த வீடியோல என்னுடைய நம்பர் இருக்கு, இதுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் 2026ஆம் ஆண்டு 1ஆம் தேதி தை மாசத்துல இருந்து இந்த குடியுரிமை சட்டங்கள், டிப்ளோமுகள், பிரெஞ்சு மொழி சான்றிதழ்கள், விசா மாத்துறதுக்கு எல்லாம் 100% கடமையாக்கப்பட்டிருக்குது. அப்ப பிற்போடாதீங்க. என்னட்ட வந்து படிக்கிற மாணவர்களுக்கு, அதாவது நான் படிப்பிச்சு பரீட்சைக்கு தயார்படுத்தி அப்போ உங்களுக்கு கையில் பரீட்சைக்கான அட்மிஷன் வரைக்கும் எடுத்து நான் தருவேன். அப்போ இவ்வளோ வசதியாக இருக்கும்பொழுது நீங்கள் வீட்டிலிருந்து ஆன்லைன் மூலமாக படிக்கலாம். படிக்க விரும்புகிறவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்க இந்த தொலைபேசி மூலமாக. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிளாஸஸ், ஆங்கில வகுப்புகள், அனைவருக்குமான ஆங்கில வகுப்புகள், பெரியாக்கள் சின்னாக்கள் இல்லை, அனைவருக்குமான ஆங்கில வகுப்புகள் தொடர்ந்து ஆன்லைன் மூலமாக நடந்து கொண்டிருக்குது. எனது தலைமையின் கீழ், என்னுடைய மேற்பார்வையின் கீழ் நான் 20 வருடத்துக்கு மேற்பட்ட கல்வித்துறையில் பிரான்சில் அனுபவம் வாய்ந்த நான் என்னுடைய தலைமையின் கீழ் நன்கு பயிற்றுவிக்கப்பட்ட ஆசிரியர்களால் இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் நடைபெறுகிறது. இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தால் நடத்தப்படுகிற ஆங்கில பரீட்சைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளை தோற்றுவிக்க வைத்து உங்களுடைய நாடுகளில் உள்ள பிரிட்டிஷ் கவுன்சில் மூலமாக அதில் போய் பங்கு பெற்றி அந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியால் வழங்கப்படுகிற சான்றிதழ்களை உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுப்போம். ஆகவே பெற்றோர்களாகிய நீங்கள் ஆங்கிலம் படிக்கிறதாலும் சரி, பிசினஸ் தேவைகளுக்காக அல்லது உங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் ஆங்கிலம் படிக்கணும் என்றாலும் சரி, 7 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்குமான ஆங்கில வகுப்புகள் தொடர்ந்து ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது. நீங்கள் எங்கு வசித்தாலும், உலகத்தில் எந்த மூலையில வசித்தாலும் உங்களுக்கான ஆங்கில வகுப்புகள் எங்களால் தர முடியும். இங்கிலீஷ் கிளாஸ்ல வந்து சேர விரும்புகிறவர்கள் இந்த தொலைபேசி மூலமாக என்ன தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உடனடியாக நான் பதில் வழங்குவேன். அடுத்த 3வது விடயமா பார்த்தீங்கன்னா பெரியாக்கள் சின்னாக்கள் இல்லை, அனைவருக்குமான கணனி, கம்ப்யூட்டர் கிளாஸஸ், அனைவருக்குமான கணனி வகுப்புகள் ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது. அப்ப நீங்க யோசிக்கலாம், ஆன்லைன்ல எப்படி கணனி எல்லாம் படிப்பிக்கிறேன். இப்ப நிறைய பேர் படிச்சு கொண்டு இருக்கணும். நீங்கள் வந்து சேர்ந்தா தான் உங்களுக்கு தெரியும். ஏனென்றா உங்களுக்கு தெரியும், இப்பத்தைய காலம் வந்து இனி கணனி தான், கணனி இல்லாமல் எதுவுமே இல்லை. ஏன் நீங்க கணனி படிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், உங்களுடைய தனிப்பட்ட தகவல்கள், இப்ப டேட்டா திருட்டுன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிசினஸாக நடந்து கொண்டு இருக்குது. எல்லாமே இப்ப
இப்போ பாருங்க, இப்போ ப்ரெஃபெக்சூரில் போலீஸில் வந்து விசாவோ அல்லது எங்கேண்டாம் எல்லாமே ஆன்லைனில் தான் நடைபெறுகிறது, இன்டர்நெட் மூலமாக நடைபெறுகிறது, பேங்க்ல இருந்து எல்லாம். அப்போ உங்களுக்கு ஒரு கொஞ்சம் என்றாலும் அடிப்படை கணனி அறிவு தெரிஞ்சிருந்தால் தான் மிக 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 நல்ல. அப்போ நாங்கள் உங்களுக்கு எல்லாமே கணனி என்றால் என்ன என்பதில் துவங்கி முழுக்கதும் அடிப்படையில் இருந்து மிகவும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களால் சொல்லித்தரப்படும். அதுக்கும் நீங்க படிக்க விரும்பினாக்கள் என்னை தொடர்பு கொள்ள முடியும். கணனி கிளாஸஸ், அதாவது கம்ப்யூட்டர் கிளாஸஸ். அடுத்ததாக வீடியோக்கு போறதுக்கு முதல்ல இன்னும் ஒரு சின்ன ஒரு விடயம் தான். அதாவது இந்த வீடியோ கீழே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பட்டன் இருக்கும், அதுல சூப்பர் தேங்க்ஸ் என்று சொல்லி ஒன்று இருக்குது. என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சில பேர் மிக அதிகமாக பாராட்டுறீங்க. அந்த சூப்பர் தேங்க்ஸில் கிளிக் பண்ணீங்களே ஆனால் என்னுடைய உருவாக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களால் முடிந்த பங்களிப்புகளை அந்த சூப்பர் தேங்க்ஸில் கிளிக் பண்ணீங்கள் என்றால் என்னுடைய வீடியோ உருவாக்கத்துக்கு உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை நீங்க செய்யற என்றால் நீங்கள் செய்ய முடியும். அந்த சூப்பர் தேங்க்ஸ் எப்படி இருக்கும் இப்போ நான் இதில் காட்டுறேன் பாருங்க. நீங்க போய் கிளிக் பண்ணி உங்களுக்கு எதுவும் உதவி செய்ய விரும்பினால் செய்யலாம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறீங்க, ஆனால் ஒரு மிக குறைவானவர்கள் தான் நீங்கள் அதை லைக் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க. அப்போ அதை உங்களுக்கு என்னுடைய ஆக்கங்கள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதை விட முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க என்றால் நான் இனி வெளியிட போகிற அனைத்து மிக முக்கியமான வீடியோக்களும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கும், அல்லது சில முக்கியமான வீடியோக்கள் நீங்கள் தவற விட்டுருவீங்க என்றதை மறந்து விடாதீர்கள். சரி, அப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற பிரதான விடயம் என்னென்று சொல்லி சொன்னால் இந்த பிரான்சில் ஏற்பட போகிற இந்த குளிர்காலத்தை பற்றி, அதாவது குளிர்காலத்துக்கான நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விடயங்கள், அதை விட நீங்கள் செய்யக்கூடாத விடயங்கள், மிக மிக முக்கியமான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம். வடிவா பாருங்க. அப்போ இந்த வீடியோ முதல் பகுதியாக 10ஆம் மாதம், அதாவது இப்போ நாங்கள் இந்த வீடியோ வெளியிடுற காலப்பகுதி வந்து 2025ஆம் ஆண்டு 10ஆம் மாதம். இந்த மாசத்தினுடைய கடைசி ஞாயிறான 26ஆம் தேதி குளிர்காலத்துக்கான நேரம் மாறுகிறது. அதாவது இன்னும் சாதாரணமாக சொல்ல போனால் இப்ப வந்து இலங்கைக்கும் பிரான்சுக்கும் இடையான நேர வித்தியாசம் 3.5 மணி நேரங்கள். இனி குளிர்கால நேரம் மாறும் பொழுது இலங்கைக்கும் பிரான்சுக்குமான நேர வித்தியாசம் வந்து 4.5 மணி நேரம் ஆகும். மிகச்சரியா சொல்ல போனால் வந்து ஐரோப்பா உட்பட, அதாவது பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாசத்தில இருந்து மார்ச் மாதம் வரை, மார்ச் என்று சொல்றது, அதாவது தமிழ்ல சொல்ல போனால் கார்த்திகை மாசத்தில இருந்து பங்குனி மாதம் வரையான காலப்பகுதி தான் குளிர், மிக குளிராக கருதப்படுகிறது. மற்ற மாதத்துல இப்ப கூட வந்து பாருங்க, இப்ப நாங்கள் 10ஆம் மாதம் கடைசியில் நிற்கிறோம், ஒரு குளிர் தான். ஆனா முழுமையான குளிராக கருதப்படுகிறது இந்த நவம்பர் மாசத்துல, கார்த்திகை மாசத்தில இருந்து பங்குனி மாதம் வரை, நவம்பர் மாதத்தில இருந்து மார்ச் மாதம் வரையான காலப்பகுதி. இப்ப இந்த வீடியோல வந்து அதை பற்றி தான் பேச போறோம். என்னன்னா, இந்த குளிர்காலத்தை நீங்கள் எப்படி சமாளிக்க போறீங்க? அப்ப நீங்க யோசிக்கலாம், நாங்கள் பல காலம் எல்லாம் பிரான்ஸ்ல வாழ்றோம், எங்களுக்கு தெரியாதா? ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து யாருக்கெல்லாம் இந்த வீடியோக்கள் பயனுள்ளதாக இருக்குதோ அந்த மக்களுக்கு சொல்றேன். ஏற்கனவே இது சம்பந்தமா தெரிஞ்ச மக்கள் நீங்களும் பாருங்க, சில நேரம் உங்களுக்கு தெரியாத விடயங்களை கூட நான் இதுல சொல்லலாம். சரி, இப்ப நான் தலையங்கத்துல சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்களே, ஆனால் நிறைய மக்கள் வந்து ஒரு தொலைபேசிக்கு செலவழிக்கிற தொகை முக்கியத்துவம் கொடுக்கிறது வந்து தங்களுக்காக அதை செலவழிக்கிறதும் இல்லை, கொடுக்கிறதும் இல்லை. இப்போ ஒரு டெலிபோன் இருக்குன்னு சொல்லி சொன்னால் டெலிபோன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டெலிபோனே கிட்டத்தட்ட ஒரு ஆப்பிள் போன் என்றால் 1000 யூரோக்களுக்கு மேலே ஆக அதை வாங்குறது, அதுக்கு ஒரு கவர் போடுறது, அதுக்குரிய பொருட்கள் 1000 யூரோ, 1200, 1500 யூரோக்களுக்கு மேல செலவழிச்சு மிக பத்திரமா பாவிக்கிறார். சரி, இப்ப அந்த ஒரு கருவிக்கு நீங்க கொடுக்கிற முக்கியத்துவம் குளிர்காலத்துல காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்குறீங்களான்றதுதான் இப்ப என்னுடைய கேள்வி. உதாரணத்துக்கு சொன்னால் நிறைய வீடுகளில் பாருங்க, அல்லது ஏன் இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் கூட உங்களோட வீடுகளில் கூட வந்து பாருங்க, பெரும்பான்மையான ஆட்கள் வந்து குளிர்காலத்துக்கு கூட சப்பாத்துக்கள், உடைகள் எல்லாம் கிட்டத்தட்ட வெயிலுக்கு பாவிக்கிறது தான் பாவிக்கிறது. அதுலேயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்பாத்து இருக்கு தானே, இந்த நைக், அடிடாஸ், பூமா இப்படியான பிராண்டுகள், மாக்கான சப்பாத்துகளை தான் வந்து என்ன செய்யறது என்று சொன்னால் குளிருக்கு பாவிக்கிறது. இந்த சப்பாத்துகள் எல்லாம் ஸ்போர்ட்ஸ், அதாவது விளையாட்டுக்காக பயன்படுத்துற சப்பாத்துகள், வெயில் காலத்துக்கு பயன்படுத்தலாம். குளிருக்கு எல்லாம் பாருங்க, எல்லாம் துணியா தான் இருக்கும், அதிகமான துணிகள் மெல்லிய பிளாஸ்டிக்கலா தான் இருக்கும், சாஃப்டா இருக்கும். அது வந்து கண்டிப்பா குளிருக்கு பயன்படுத்துவது இல்லவே இல்லை. நீங்கள் இப்போ கூட இந்த வீடியோ வேணும்ன்ற பாஸ் பண்ணி போட்டிருக்க வெளியே பாருங்க, கதவடியில வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் சப்பா தான் வச்சிருப்பீங்க. குளிர்காலத்துக்கு என்று சொல்லி சப்பாத்துக்கள் வாங்குங்க, கிட்டத்தட்ட 250-300 யூரோக்கள் லெதர் சப்பாத்து எல்லாம் இருக்குது. இங்கത്തെ பூர்வகுடி மக்கள் வந்து அப்படித்தான் போடுவார்கள். நீங்கள் அதை வாங்கினீங்கன்னா பல வருஷத்துக்கு பாவிக்கலாம். உங்களுக்கு அந்த குளிரையும் அது நன்கு உங்களை நன்றாக பாதுகாக்கும். பாத்தீங்கன்னா நிறைய மக்கள் என்னென்றா, நாங்கள் நாடு மாறவில்லை, நாடு மாறி வந்து வாழ இல்லை, கண்டம் மாறி வந்து வாழுகிறோம் என்றதை மறந்துடாதீங்க. ஆசியா கண்டத்தில் நாங்கள் இலங்கை மக்களாகட்டும், தமிழ்நாட்டு மக்களாகட்டும், யாரென்றாலும் ஆசியா கண்டத்தில் இருந்து ஐரோப்பிய கண்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். முற்றிலும் மாறுபட்ட சமூகம், முற்றிலும் மாறுபட்ட மொழி, முற்றிலும் மாறுபட்ட காலநிலை. அப்போ கொஞ்சம் என்றாலும் இதை பற்றி தெரிஞ்சு கொண்டா தான் நாங்கள் நிறைய வருத்தங்கள் இருந்து தப்ப முடியும். அப்ப நீங்க அந்த போனுகள், சில கார்கள் இப்படியானதுக்கு கொடுக்குற அந்த முக்கியத்துவம் உங்களோட உடலுக்கு நீங்க கொடுக்குறீங்களான்றதான் இந்த கேள்வி. ஏனென்றா காலநிலை என்றது குளிர்
வந்து உடலை சாப்பிட்டு உங்களுக்கு தெரியாது. எக்கச்சக்கமான நபர்கள் வந்து குளிர கவனிக்காமல் உடல் பாதிக்கப்பட்டு எலும்புகள் எல்லாம் பாதிக்கும். நீங்க கல்சியம் கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒன்றும் எடுக்கிறதில்லை. பூர்வகுடி பிரெஞ்சு மக்கள் சாப்பிடுற மாதிரி ஃப்ரோமாஷ், அதாவது இந்த சீஸுகள் பால் கட்டிகள் ஒன்றும் பயன்படுத்துறதில்லை, பாலுகள் குடிக்கிறதில்லை இங்கே பெரும்பான்மையான ஆட்கள். ஆக அந்த இப்ப நாங்க சப்பாத்து கதைக்கு நாங்கள் வருவோம். இந்த அப்ப நீங்க குளிர்காலத்துக்கு என்று சொல்லி வாங்கி போடுங்க, அடுத்தடுத்த குளிர்காலத்துக்கு நீங்கள் பாவிக்கலாம். அல்லது இந்த சப்பாத்துக்குள்ளால காலுக்குள்ளால குளிரறி அப்படியே காலுக்கு வந்து முதுகுக்கு வந்து முதல் அதாவது பிரதானமாக குளிர் வந்து தாக்குற இடம் வந்து முள்ளந்தண்டு. இந்த முள்ளந்தண்டு ஒரு வருஷ குளிர், அடுத்த வருஷ குளிர், அடுத்த வருஷ குளிர், இப்படி 2-3 வருஷ குளிர் வந்து நீங்கள் அதுக்குள்ள எல்லாம் நோமலா திரிஞ்சிட்டீங்க என்றால் குளிர் ஏறி இந்த முள்ளந்தண்டை பாதிக்கும். முள்ளந்தண்டுல நீங்கள் சிலரிடம் கேள்விப்பட்டிருக்கலாம், குளிர் ஏறிச்சென்றால் நாரி வருத்தம் வந்து இடுப்பு வருத்தம் வந்துடும். பிறகு அதுல அந்த முள்ளந்தண்டுல டாக்டர்கிட்ட போனா நல்ல முத்திட்டு சொன்னா ஊசி எல்லாம் குத்தியில இந்த நீர் கோத்திருக்கும் சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுப்பாங்க. அப்ப அதுல முள்ளந்தண்டை எல்லாம் கை வச்சுட்டா பிறகு கதை சரி, அந்த வலி வந்து அந்த நோய் வந்து காலம் புல்லாகாது இருக்கும். அப்ப நீங்க நான் என்ன சொல்றேன்னா, தயவு செய்து நல்ல சப்பாத்து வாங்கி போடுங்க, குளிருக்கு ஏற்ற மாதிரியான சப்பாத்து வாங்குங்க, ஸ்போர்ட்ஸ் சப்பாத்துகள் வாங்காதீங்க. அடுத்தது நல்ல ஃபோமாஸ்களை வாங்கி சாப்பிடுங்க, அதாவது சீஸுகளை வந்து அது தெரியாட்டி, அதாவது உண்மையிலேயே இப்ப எனக்கு எந்த ஃபோமா சாப்பிடுறது என்ன சாப்பிடுறேன்னு சொல்லி தெரியாது என்று சொல்றதுல எந்த வெக்கவும் இல்லை. ஏனென்றா நாங்கள் இந்த கண்டத்துக்கு சேர்ந்த மக்கள் இல்லை, நாங்கள் வேற கண்டத்தை சேர்ந்த நாங்கள், நாடு இல்லை வேற கண்டம். அப்போ அது மாதிரியான மக்கள் எங்களுக்கு எந்த ஃபோமாஸ், அதாவது எந்த சீஸ் சாப்பிடுறது. ஏனென்றா பிரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 400 வகைக்கு மேற்பட்ட பாட்கட்டிகளை பிரான்ஸ் செய்கிறது, அதாவது சீஸ் இந்த ஃபோமாஸ் எல்லாம் செய்யறது. அப்ப ஒன்று வந்து கறி வச்சு சாப்பிடலாம், ஒன்று வைனோட குடிக்கலாம், ஒன்று குளிருக்கு சாப்பிடலாம், ஒன்று பானோட சாப்பிடலாம், இப்படி கணக்கு வகையான சீஸுகள் இங்க இருக்குது. அப்ப நீங்கள் மக்கள் வந்து கொமெண்ட்ஸ்ல கேட்டீங்களே, ஆனால் குளிருக்கு என்ன சாப்பிடலாம், அதாவது இந்த குளிர்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் எந்த ஃபோமா சாப்பிட வேணும், எந்த முறையில சாப்பிடலாம் என்று நான் தெளிவான வீடியோ உங்களுக்கு தர முடியும். கிட்டத்தட்ட எனக்கு நான் முதல்ல சொல்ற மாதிரி நிறைய மக்கள் கேட்டா தான் ஒரு மினைக்கட்ட என்னால் ஒரு வீடியோ செய்ய முடியும். எனக்கு ஆக குறைஞ்சது 1000 பேராவது இப்ப நீங்க இதுல பாக்குற மாதிரி ஃப்ரோமா அல்லது சீஸ் என்று சொல்லி எனக்கு கொமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் உங்களுக்கு அது சம்பந்தமா குளிர்காலத்துல எந்த வகையான சீஸ் சாப்பிட வேணும், எது நல்ல மட்டும் தெளிவான ஒரு இதே மாதிரி வீடியோ செய்து உங்களுக்கு போடுவேன். ஆக திரும்பவும் சொல்றேன், சப்பாத்து உடைகள் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இப்படி எல்லாம் சாப்பிடுறபடியே தான் கடும் குளிர்ல நாங்கள் வந்து ஒரு 4-5 உடுப்பு போட்டுக்கொண்டு நடுங்கி கொண்டு நிற்போம் வேலைக்கு வசுக்கு போகும்போது. வெள்ளக்காரர்கள், அது வயசு போன வெள்ளக்காரர்கள் ஒரு ரன்னிங் ஷோர்ட்ஸ் ஒரு சிறிய காட்சட்டையும் சப்பாத்தும் போட்டு ஓடிக்கொண்டிருப்பான். இவ்வளவு மாறுபாடு பாத்தீங்களா? காரணம் என்ன, இங்க பூர்வகுடி மக்களுக்கு தெரியும் காலநிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன சாப்பிடணும், எது சாப்பிடணும், எப்படி உடுப்பெல்லாம் போட வேணும் என்று சொல்லி. ஆனா நாங்கள் இடையில வந்த மக்களுக்கு எங்களுக்கு தெரியாது. அப்போ இவைகளை மதிக்காட்டி ஒரு குறிப்பிட்ட காலத்துல நாங்கள் வருத்தங்கள் நோய்களை எடுத்து விட்டுருவோம். உங்களை இந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அது குறிப்பா குளிர்காலத்துல வந்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக நல்ல சப்பாத்து, நல்ல ஜக்கெட், நல்ல புல்லோவர்கள், நல்ல உள்ளுக்கு போடுற உள்ளாடைகள், அதாவது எல்லாம் வந்து குளிர தாங்கக்கூடிய மாதிரியானவற்றை தயவு செய்து வாங்கி போடுங்க. இல்லாட்டி இப்போ உங்களுக்கு வருத்தம் பெறாட்டியும் அடுத்தடுத்த வருடங்கள் நிச்சயமாக இது உங்களை பாதிக்கும். அப்போ நீங்கள் சில நேரம் யோசிக்கலாம், என்னென்னா நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களா, எங்களோட சம்பளங்கள் வருமானங்களுக்கு இப்படியான இதுகள் எல்லாம் வாங்கி போடலாமான்ட்டு. அப்போ நான் கேட்குறேன், உடல் நலம் முக்கியமா அல்லது என்ன சொல்கிறது உங்களை இதர செலவுகள் முக்கியமா? ஒரு வருத்தம் வந்து என்ன சொல்லி சொன்னால் எத்தனை நாள் வேலை வந்து நிற்க வேண்டி வர சொல்லுங்க பார்ப்போம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜக்கெட்டுக்கும் சப்பாத்துக்கும் என்றாலும் கொஞ்சம் காசை கூட செலவழிங்கோ. அதை விட இப்போ நான் கொஞ்சம் கடைகளில் பேர் சொல்கிறோம் வந்து பாருங்க, இந்த கடைகளில் வந்து போனீங்க என்றால் நல்ல தரமான உடுப்புகள் மிக குறைஞ்ச 5-6 யூரோல இருந்து 10-15 அதிகபட்சம் 25 யூரோக்குள்ளே நீங்க தரமான உடுப்புகள் எல்லாம் வாங்கலாம். அதுல வந்து முதலாவதாக நான் சொல்றேன் வந்து டெக்கத்லோன் என்ற ஒரு கடை உண்டு, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கடை உண்டு, விளையாட்டு பொருட்கள் வாங்குறது. இப்ப நான் சொல்றேன் இந்த கடையில பேர்கள் எல்லாம் நான் போடுறேன், நீங்கள் கூகுள்ல தேடி பார்த்து எந்த கடை உங்களுக்கு கிட்ட இருக்கும் நீங்கள் அங்க போகலாம். இதுகளெல்லாம் மிக தரமானது. டெக்கத்லோன், அடுத்தது கியாபி, மற்ற பாத்தீங்கன்னா பிரிமார்க், அடுத்தது H&M, அதாவது ஆங்கிலத்திலே சொல்றேன்னா H&M என்ற கடை, மற்ற C&A என்று சொல்லுவீங்க, C&A எல்லாத்தின் பேரும் இதுல போடுறோம் பாருங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள், கஃபூர்ல வாங்கலாம், லுக்ல வாங்கலாம், ஓசான் என்று சொல்லுவீங்க, ஓஷோ, இப்படியான சூப்பர் மார்க்கெட்டில் கூட வாங்கலாம். இங்கே எல்லாம் அதிகபட்சம் 30 யூரோக்கள் கூட தாண்டாது. இங்க போனீங்கன்னு சொல்லி சொன்னால் அதிகபட்சமே 30 யூரோ, 10 யூரோ, 15 யூரோக்கள் நல்ல ஒரு புல்லோவர் வாங்கலாம், நல்ல ஒரு ஜீன்ஸ் வாங்கலாம், நல்ல சின்ன பிள்ளைகளுக்குரிய உடைகள் எல்லாம் வாங்கலாம். அதாவது இந்த 10 யூரோ 15 யூரோக்கு வாங்கி உங்களுக்கு ஒரு 6 மாதம் பாவிச்சா போதாதா? நீங்களே யோசிச்சு பாருங்க, நல்லதான். அதாவது நீங்க ஒரு 15 யூரோக்கு வாங்குற ஒரு ஸ்வெட்டர், ஒரு புல்லோவர் வந்து இப்ப நடக்கிற இந்த குளிர்காலத்தை தாக்கு பிடிச்சாலே பெரிய விஷயம் தானே. அப்ப நீங்க கண்டிப்பா இது மாதிரியான கடைகளுக்கு போங்க, 10 யூரோக்கு வாங்கி போட்டு அங்கால 5 வருஷம் பாவிக்கணும் யோசிக்காதீங்க. ஒரு குளிர்காலத்துக்கு அது நின்று பிடிச்சாலே பெரிய விஷயம். இந்த கடையில வாங்குற நிச்சயமா ஒரு குளிர்காலத்துக்கு 100 வீதம் தாக்கு பிடிக்கும்.
பிறகு அது என்றால் அந்த விலைக்கேற்ற பொருள் தானே, அது கொஞ்சம் தரத்துல கொஞ்சம் குறையும். அங்கே கொண்டு அந்த உடுப்பு போடுற இடங்கள் இருக்கு தானே, பழைய உடுப்பு போடுற இடங்கள், அங்க போட்டு நீங்கள் மற்ற வருஷம் 10 யூரோ வாங்கலாம். அப்ப கடைகள்னு பேரு சொல்லி இருக்கிறேன், 10 யூரோக்கு வாங்கி போட்டு நான் முதல்ல சொன்ன மாதிரி பல வருஷம் பாவிக்கணும் யோசிக்க வேண்டாம். ஒரு குளிருக்கு பாவிச்சாலே காணும். இந்த கடையில போய் வாங்குங்க. இனி இந்த குளிர்காலத்துக்கான சோல், அதாவது மலிவு விற்பனை வரும். அங்க போனீங்க என்றால் சில நேரம் 10 யூரோக்கு வாங்க வேண்டிய உடைகள் 15 யூரோக்கு வாங்க வேண்டிய நல்ல உடைகள் எல்லாத்தையும் சரியான 60% 70% விலக்கழிவுகளில் போட்டிருப்பார்கள். மிக குறைஞ்ச ஒரு பட்ஜெட்டிலேயே இந்த குளிர்காலத்துக்கான உடைகளை உங்களோட குடும்பத்துக்கு எல்லாருக்கும் வாங்க முடியும். அதோட பாத்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு சொல்றேன், சில பெற்றோர் பிள்ளைக்கு எல்லாம், அதாவது நீங்க பணக்கார பெற்றோர்னா பரவாயில்ல, நான் அதை பற்றி சொல்ல வரையில. மற்ற பெற்றோர்களுக்கு பாத்தீங்கள் என்றால் இப்ப நீங்க பிள்ளைகளுக்கு ஒரு நைக்கோ அடிடாஸோ இப்படி பிராண்ட் ஆனதுகள் 80 யூரோ 100 யூரோக்கு இப்போ ஒரு உடுப்புகள் வாங்குறதுக்கும் இப்படி நான் சொன்ன இந்த கடைகளில் நீங்க கண்டிப்பா வாங்கினீங்கன்னா ஒரு குளிருக்கு வடிவாவே ஜக்கெட் எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு 20 யூரோ 25 யூரோக்கு தரமான ஜக்கெட்டுகள் எல்லாம் இதுல நான் சொன்ன எல்லா கடையிலையும் வாங்கலாம். ஒரு குளிருக்கு நல்ல தரமா பாவிக்கும். அடுத்த குளிர்காலத்துக்கு பிள்ளைகளும் வளர்ந்துருவினம், நீங்கள் அது பாவிக்க முடியாது. அப்ப அந்த விலைக்கு அது நியாயமான ஒரு பொருள் தானே. மற்ற பாத்தீங்கன்னா இந்த செசரியன், அதாவது இந்த அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்ற பெண்களுக்கு பின்னுக்கு இடுப்பில் நாரியில ஒரு ஊசி ஒன்று பெரும்பான்மையானர்களுக்கு போட்டிருப்பார்கள். கண்டிப்பா அதை எல்லாருக்கும் போடுறது. ஏனென்றா அந்த ஊசி போட்டாக்களுக்கு இப்படி அதாவது நல்ல உடைகள் இல்லாமல் நல்ல சப்பாத்துக்கள் இல்லாமல் அவர்கள் இந்த குளிர்காலத்தில் திரிஞ்சு அவர்களுக்கு குளிர் ஏறிச்சு என்று சொல்லி சொன்னால் அது ஒரு தாங்க முடியாத வழியாக அது இருக்கும் என்றது நிதர்சனமான உண்மை. ஆக இந்த சூழ்நிலையில உள்ள பெண்களாவது நீங்கள் உங்களை இந்த குளிர்காலத்துக்கு, அதாவது குளிர்காலத்துக்கு என்று சொல்லி அதுக்கேற்ற மாதிரி உடைகளை வாங்கி போடுங்க. இப்ப நான் சொல்ற மாதிரி உடைகள் மட்டும் இல்ல, சாப்பாடு மிக மிக முக்கியம். உணவகத்தில் வேலை செய்யறாங்களுக்கு தெரியும், பெரிய பெரிய பிரெஞ்சு ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் குளிர்காலத்துக்கு சொல்லி தனி வேற சாப்பாடு, தனியான வேற சாப்பாடு, அதாவது குளிர்காலத்துக்கு சொல்லி தனியான மெனு கார்டு மாறுபடும். பிறகு வெயில் காலம் பெறும் பொழுது வெயில் காலத்துக்கான மெனு மாறுபடும். அப்ப ரெஸ்டாரண்ட்டுகள் உணவகங்கள் வெளியே சாப்பாடுல மாற்றும் பொழுது நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் 29-30 பாகையில் எங்களோட நாடுகள் அப்படித்தான் வெயில், அப்படியான ஒரு நாட்டை சேர்ந்த மக்கள் நாங்கள் அந்த நாடுகளில் என்ன வெப்ப காலத்தில் சாப்பிடுவோமோ அதே சாப்பாடை தான் குளிர்காலத்தில் இங்கே இப்படி ஒரு -4, 5, 10 வரைக்கும் போகும். 10 வரைக்கும் போற ஒரு நாட்டில் குளிர் நாட்டில் வெப்ப வலயத்தில் சாப்பிட்ற அந்த சாப்பாடுகளை கொண்டு இங்கே சாப்பிடும் பொழுது நிச்சயமாக அது சப்போர்ட் பண்ணாது. காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா அது வெப்ப வலயத்துக்கான உணவுகள், இது நாங்கள் வாழ்றது குளிர் நாடு. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நாங்கள் என்ன பிரெஞ்சு சாப்பாட்டுக்கு போக சொல்றீங்களா, அது எங்களுக்கு ஒத்து வராது. உண்மைதான், நான் 100% மாற சொல்ல இல்லை. வெயில் காலத்து சமாளிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. இந்த குளிர்காலத்துக்கு ஒரு 35-40% என்றாலும் பிரெஞ்சு சாப்பாடுகளை நீங்க செய்து அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க. அல்லது நீங்க குளிர் தாங்க மாட்டீங்க, வருத்தம் வந்துடும். ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த மக்கள் குளிர்காலத்துக்கு வெயில் காலத்துக்கு வசந்த காலத்துக்கு சொல்லி சாப்பாடுகளை வச்சு சாப்பிட்டு தான் 100 வயது 90 வயது வரையும் வாழுகிறார்கள். எங்களுக்கு 35-40-50 வயதிலேயே வருத்தங்கள் இள வயதுகளிலேயே நிறைய ஹார்ட் அட்டாக், அதாவது மாரடைப்பிலிருந்து எல்லாம் பெறதுக்குரிய காரணம் பிரதானமா இவைகள் தான். அப்ப அதுக்காக எங்கட சாப்பாடு நான் குறை சொல்ல வரையில்லை. இப்படி குளிர்காலங்கள்ல இந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் மாத்திரமே ஆனால் ஒரு ஸ்போர்ட்ஸை செய்து சாப்பாட்டை மாற்றி நல்ல உடைகளை வாங்கி போட்டால் வருத்தங்களிலிருந்து தப்பிக்கலாம். அடுத்தடுத்த வருடங்களும் நாங்கள் திடகாத்திரமாக இருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேர் வேலையிலிருந்து வந்தாலோ வெளியிலிருந்து வந்தோடனே ஓடி போய் சோஃபா செட்டுக்கு தான், அதான் கீட்டருக்கு பக்கத்தில் நின்றுறது கடுங்குளிர தாங்கிறதுக்காக. அது உண்மையான பிள்ளையான ஒரு விஷயம். காலப்போக்கில் உங்களோட எலும்புகள் எல்லாம் பாதிச்சிடும். எலும்புகளும் கான்கிரீட் சீமெந்தில் செய்யப்பட்ட பொருள் இல்லை தானே, அது எங்களிலேயே உள்ள ஒரு பொருள். ஓகே, அப்போ அது நீங்கள் கடும் குளிருக்கு நின்றுட்டு அப்போ உடல்ல குளிர் ஏறி இருக்கும். உடனடியாக வெப்பத்துக்கு உடனடியாக ஒரு கீட்டருக்குள்ள கடும் வெப்பத்தில், அதுவும் கீட்டரில் வீட்டில் பார்த்தீங்கன்னா 25-26 பாகையில் சில பேர் எல்லாம் வச்சிருப்பீங்களா. அப்போ கீட்டருக்கு பக்கத்தில் ஓடி நின்றுறது அது கண்டிப்பாக காலப்போக்கில் எலும்பை பாதிக்கும்ன்றது நிதர்சனமான உண்மை. மற்றது நீங்கள் வீடுகளில் என்ன குளிர் என்றாலும் அதிகபட்சம் 19 பாகை அல்லது 21 பாகைக்கு மேல உங்களோட சோஃபாஸ், அதாவது கீட்டர்களை விடவே வேண்டாம். நிறைய வீடுகளில் கூட்டி விடுறது 25-26 பாகை. இது கரண்டையும் சாப்பிட்டு உங்களோட உடல் நலத்துக்கும் கூடவே கூடாது. தோல்கள் எல்லாம் வறண்டு போய் தோல் நோய் எல்லாம் வந்துடும். தோல் வறண்டது என்று சொல்லி சொன்னால் வயதான தோட்டம் வந்துடும். உங்களுக்கு தெரியும், வயது தோற்றம் வருகிறதே தோல் தான் முதல்ல காட்டி கொடுக்கிறது. தோல்களை நாங்கள் எங்களுடைய தோலை வடிவாக நாங்கள் மெயின்டைன் பண்ணல என்றால் தோல் சுருங்கி வயது தோட்டம் வந்துடும். அப்ப கடும் பக்கையில நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ள போட்டுட்டு இருக்கும் பொழுது தோல் வறண்டு காலப்போக்குல தோல் சுருங்கிடும். அதாவது தோல் வியாதிகள் கூட வரும். ஆக நீங்கள் 21 பாகைக்கு மேல எந்த குளிர் என்றாலும் வீட்டுல ஹீட்டர் வைக்காதீங்க. அது அந்த வக்கையிலே அது கடுமையாக அந்த வீட்டை வெப்பமாக வச்சிருக்கும். இதுதான் அங்கீகரிக்கப்பட்ட வெப்பநிலை வீடுகளுக்குள்ள.
மற்றது பார்த்தீங்கன்னா பிரதானமாக எங்களை வந்து குளிர் தாக்குறது வந்து இந்த கழுத்து பகுதி. நீங்கள் வேணுமெண்டா வந்து பாருங்க, பிரெஞ்சு மக்கள் அதாவது வெள்ளைக்காரர்கள் வந்து ஜக்கெட் எல்லாம் போட்டு தொப்பி எல்லாம் போட்டு கடுங்குளிர்ல இந்த கழுத்துக்கு வந்து கழுத்தை சொல்லி ஒரு துணி உண்டு, ஸ்கார்ஃப் ஒன்று கட்டியிருப்பார்கள், கழுத்துக்கு கட்டியிருப்பாங்க. எங்கட மக்கள் பல பேர் எங்கடையாக்கள் வந்து நினைக்கிற அப்படின்னா குளிர் வந்து நெஞ்சத்தான் தாக்க மாட்டேன், இல்லை கழுத்தை தான் அதிகமாக தாக்கும். ஆக நீங்கள் கழுத்துக்கு இப்போ நான் சொல்ல மாதிரி பிரெஞ்சு மக்கள் வெள்ளைக்காரர்கள் வந்து கழுத்துக்கு கட்டுற மாதிரி ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று வாங்கி கழுத்துக்கு கட்டுங்கோ. கழுத்துல தான் அதிக குளிர் வரும். குளிர் வந்து தான் இந்த தடிமன் காய்ச்சல் எல்லாம் வர்றதுக்குரிய காரணம். அப்போ ஒரு ஸ்கார்ஃப் வாங்கி கண்டிப்பாக இனி வரப்போற குளிர்காலத்துக்கு தான் நான் சொல்றேன், உங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்க, கழுத்துக்கு கட்டுங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தொப்பி போடுங்க. ஓகே தானே, பொனே என்று சொல்றது அதாவது குளிர் தொப்பி இருக்கு தானே, அது ஏனென்றால் உடம்பு போய் நீங்க வேலைக்கு எல்லாம் போயிட்டு எல்லாம் குளிருக்கு எல்லாம் நிற்கும் பொழுது வெளியில எல்லாம் திரியும் பொழுது வந்து இந்த வெப்பம் வெளியேற பிரதான பகுதியில் ஒன்று வந்து தலை, உச்சந்தலை. அதுக்காக தான் குளிர் தொப்பி போடுறது. ஏனென்றால் எங்கட உடல்ல சூடு இல்லாட்டி சரிதானே, சூடு இல்லாட்டி உயிரே போயிருமில்ல. ஆக அப்ப அந்த சூடு எங்களை உடம்பு வச்சிருக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய உடல்ல இருந்து வெப்பம் வெளியேறுகிற பகுதிகளை நாங்கள் பாதுகாக்க வேண்டும், மூடி வைக்க வேண்டும். அதுல பிரதானமா சொல்லப்படுறது காதுக்குள்ளால வந்து எங்களோட உடல் வெப்பம் வெளியே போகும், தலை உச்சியிலேயும் போகும். அப்ப இந்த காதுக்கு நீங்கள் மறைக்க வேண்டும், தலைக்கும் வந்து நீங்கள் தொப்பி போட வேண்டும். மிக முக்கியமான சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இப்படி ஸ்கார்ஃப் எல்லாம் காட்டி விட்டீங்கன்னா லைக்கோட்ல பள்ளிக்கூடத்துல உடனே எல்லாம் தொலைச்சு போட்டு எல்லாம் வந்துருவாங்க. அப்ப கஸ்கு என்று சொல்றது அதாவது இந்த கஷே பண்ணும், அதாவது இந்த கழுத்தை வந்து அதாவது கழுத்தை வந்து மறைக்கிறது. அது இப்ப நான் மேற்சொன்ன கடைகள்லயே வந்து 4-5 யூரோக்கு நீங்க வாங்கலாம். அப்படியே கழுத்தாலே போட்டு விட்டீங்கன்னா இந்த இடம் மறைச்சிருக்கு. பெரும்பான்மையான என்னோட பிரெஞ்சு படிக்கிற பெற்றோர்களை சொல்லணும், ஐயோ இந்த பிள்ளைக்கு 2 கிழமையா தடிமன் காய்ச்சல், 10 நாளா தடிமன் காய்ச்சல். அப்ப நீங்கள் இப்படியான பாதுகாப்புகள் செய்யாட்டி பிள்ளைகளுக்கு தொடர்ந்து இருக்குந்தானே. சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைவாக இருக்கும். ஆக நீங்கள் இதுகளை எல்லாத்தையும் இருக்கா நான் சொன்ன மாதிரி செய்றீங்கட்டா நிச்சயமாக இந்த குளிர்ல உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நாடு மாறவில்லை, கண்டம் மாறி வந்திருக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் என்றாலும் இவைகளெல்லாம் மதிச்சு செய்யப்படாட்டி எதிர்காலத்தில் வருத்தம் வந்ததென்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பரிசாண்டிய பகுதியில் எல்லாம் இப்படியான குளிர்காலங்கள் மற்றும் கடும் வெயில் காலங்களில் வந்து வருத்தம் வந்து ஆஸ்பத்திரியில் நிரம்பி வழியும். அதுவும் கூடுதலாக குளிர்காலத்தில் தான். ஏனென்றால் நோய் தொற்றுகள் வந்து அதிகம். நீங்கள் வேணுமென்றால் ஒரு 2 நாள் ஆஸ்பத்திரியில் போய் படுத்து பாருங்க எப்படி இருக்குமென்று. இப்போ நீங்கள் இப்படி வாழ்றதுக்கே மிகப்பெரிய நன்றியை வந்து கடவுளுக்கு சொல்ல வேணும். அதை விட வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அவசர சிகிச்சை பகுதி என்று பல ஆஸ்பத்திரியில் எல்லாம் போட்டு கிடக்கும். அது உண்மையிலே ஏன் தான் இந்த போட்டுன்னு தெரியல. அவசர சிகிச்சை என்று காலையில் நீங்கள் ஒரு 3 மணிக்கு போனீங்கன்னா சில நேரம் அடுத்த நாள் 12-2 மணி வரையும் பார்த்திருக்க வேண்டி வரும். ஆக குறைஞ்சது 3-4 மணிக்கு மண்டாலும் காத்திருக்க வேண்டும். நாங்களும் ஆஸ்பத்திரியில புல சொல்ல முடியாது. என்றால் நிறைய மக்கள் என்ன செய்யறது, ஓகே தான். அப்ப நாங்கள் அதில இருந்து தவிர்க்கணும் என்றால் நாங்க முதல்ல வருத்தங்கள் நோய்கள் வராமல் எங்களை பார்த்து கொண்டாலே பெரிய ஒரு விஷயம். அப்ப நான் என்ன சொல்றேன், உங்களை பார்த்து கொண்டீங்களே ஆனால் இவைகள்ல இருந்து நாங்கள் தப்பிக்க முடியும். என்னிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இலங்கையில் இருந்து நிறைய அது குறிப்பாக மாணவிகள்லாம் இங்கே திருமணம் செய்து வாரார்கள் வந்து பிரெஞ்சு படிச்சோன்னு இருக்கிறோம். உங்களுக்கு தான் பிரதானமாக சொல்கிறேன் என்னடா, இந்த வீடியோவை பார்த்து எல்லாத்தையும் கற்று வச்சு கொண்டீங்களே. ஆனால் நீங்கள் இங்கே வந்தோடனே இப்போ நான் சொன்ன மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்தீங்களே ஆனால் நீங்கள் வந்ததில் இருந்து வருத்தம் இல்லாமல் இருக்கலாம். ஏற்கனவே என்னிட்ட படித்த மாணவிகள் எல்லாம் விசா கிடைச்சி இங்கே வந்தோடனே பல பேர் வந்து அடுத்தடுத்த நாளில் கடும் வருத்தம். ஏனெண்டா காலநிலை ஒத்துக்கொள்ளையில் எப்படி குளிருக்கு தங்களை தாக்கு பிடிக்கிறேன்னு தெரியல. வந்த இருந்து 15-20 நாள் சில பேர் 1 மாதம் கூட வருத்தத்தில் இருந்து மீண்டு வந்து திரும்ப வருத்தம் பாருது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு முதல் கல்யாணம் அதாவது புதுசாக நீங்கள் கணவன்கிட்ட வந்தோடனே வருத்தம் வந்துட்டால் பிறகு என்ன வாழ்க்கையில் அது ஒரு தரம் தான் வரும். ஆக அப்ப இந்த வீடியோக்களை பார்த்து நான் சொன்ன ஆலோசனைகளை பின்பற்றி நீங்களே ஆனால் நிச்சயமாக இப்ப வந்தவர்களும் சரி இனி எதிர்காலத்தில் இலங்கையில் உள்ளவர்கள் இங்கே வரப்போறவர்களும் சரி என்னுடைய இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அவற்றை பின்பற்ற வேண்டும். நான் சென்ற வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் கிஷோவுடன் பேசுவோம், அதாவது இந்த பென்ஷன் இந்த ஓய்வூதியம் சம்பந்தமான விடயங்கள் இலங்கையில் காலத்தை செலவழிக்க போறீங்களா இல்லை பிரான்ஸில் செலவழிக்க போறீங்களான்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று விட்டுறோம். அதுக்கு நிறைய மக்கள் நிறைய ஆதரவு தந்தனீங்கள். குறிப்பாக 35-40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பெரும் ஆதரவு தந்தனீங்கள். அதிலே ஒரு நிகழ்ச்சி ஒன்று புதுசாக நான் செய்ய போறேன், ஒரு செமினார் ஒன்று செய்ய போறோம்னு சொன்னால் அது வந்து கிஷோவுடன் பேசுவோம் என்று சொன்னேன். அதாவது நான் உங்களுக்கு அது இலவசமாகவே எதிர்கால திட்டத்தை பற்றி நாங்கள் விவாதிக்கலாம் ஜூமில் ஆன்லைன்ல என்று சொல்லியிருந்தேன். அப்படி அதில் பங்கு பெற்றதுக்கு ஆர்வமானவர்கள் வந்து கிஷோவுடன் பேசுவோம் என்று சொல்லி கமெண்ட்ஸ் போட சொன்னால் பல மக்கள் போட்டிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நாங்கள் பேசுவோம். அப்ப நீங்கள் அதுல பங்கு பெற விரும்பினார்கள் என்னுடைய போன் நம்பர் இதுல பாருங்க இருக்குது. இதுல வாட்ஸ்அப்ல கிஷோவுடன் பேசுவோம் என்று போட்டுட்டு உங்களோட பேரை போட்டு விடுங்க. நான் விரைவில் உங்களோட தொடர்பு கொண்டு ஒரு நேரத்து முன்பு நாங்கள் ஒழுங்குபடுத்தி எல்லாரும் ஜூம்ல செமினார்ல சந்திப்போம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கொமெண்ட்ஸை பற்றி நான் இதில் சொல்லணும். உண்மையிலேயே என்ன சொல்றது, கண்டிப்பாக நான் அதில் உங்களோட அந்த கொமெண்ட்ஸ் இருக்க பகிர்ந்து கொள்ளணும். ஓய்வூதியம் சம்பந்தமா பென்ஷன் சம்பந்தமா நான் வெளியிட்ட வீடியோக்கு வந்து வள்ளிபுரம் மூர்த்தி 8223 என்ற மெயில் ஐடியில இருந்து ஒரு கொமெண்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கிறார். என்னென்றால், எங்கள் தமிழருக்கு உதவி செய்யக்கூடாது. நான் இந்த செய்தியை பார்க்கும் பொழுது 4754 பேர் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் லைக் போட்டவர்கள் 396 பேர். இது வருத்தத்துக்கு உரியது என்று போட்டிருக்கிறார். உண்மையிலேயே அது நான் பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கிறேன். காசா பணமா ஒருக்கா லைக் கொண்டு கிளிக் பண்றது இல்ல ஷேர் பண்ணி விடுறது. எங்களோட மக்கள் எவ்வளவோ செய்தாலும் அதை செய்கிறார்கள் இல்லை. உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா சீரியோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தேவையற்ற விடயங்களுக்கு எல்லாம் பல்லாயிரக்கணக்கான லைக் எல்லாம் பேரும் இப்படி சமூகம் சார்ந்து விடுறதுக்கு நீங்களும் அது மாதிரி செய்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக அது எனக்கு இருக்குமென்று சொல்லிக்கொண்டு அடுத்த பதிக்க போவோம். அப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி 19 to 21 நீங்கள் வெப்பநிலையை அப்படி தொடர்ச்சியாக குளிர்காலத்தில் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. அதை விட வீடுகளில் கூட நீங்கள் குளிர தாங்குற உடைகளை போடுங்க. புல்லோவர் போடுங்க, ஒரு ஜீன்ஸ் போடுங்க. ஜீன்ஸ் சொல்லி வீட்டில் போடுற அந்த குளிர் தாங்கக்கூடியவைகளை போடுங்க. சொக்ஸ்கள் எல்லாம் போட்டுருங்க. அப்போ என்ன, அதாவது இந்த மின்சார கட்டணமும் வந்து சேமிக்கப்படும், குளிரும் உங்களை தாக்காது. இது நிறைய பேர் நான் முதல்ல சொன்ன மாதிரி இலங்கை, அதாவது இலங்கை தமிழ்நாடுகளில் வாழ்ந்த ஸ்டைல தான் இப்பவும் பல மக்கள், அது குறிப்பா ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சரத்தோட நிக்கிறீங்க, அதாவது லுங்கியோட. அப்ப குளிர் நாட்டுல வந்து அந்த வெயில் காலத்துல வந்து கட்ட வேண்டிய இந்த சாரம் இந்த லுங்கிகளை வந்து நீங்க போடுறதால வந்து உங்களோட வீட்டுக்குள்ள குளிர் உங்களை தாக்கும். அப்ப நீங்க குளிர்ல இருந்து தப்புறதுக்காக நீங்க கீட்டர் சோஃபாஸை கூட்டுவீங்க. அப்ப வீட்டுக்குள்ள அதிக வெப்பநிலை வரும். அது வந்து என்ன செய்யும் சொல்லி சொன்னா, வெளியில கடும் குளிர், வீட்டுக்குள்ள அதிக வெப்பநிலை வந்து உடலை அது பாதிக்கும். அப்ப இந்த குளிர் காலத்துல வந்து இந்த நாட்டுக்குரிய உடுப்புகளை வீட்டுக்குள்ளேயும் போடுங்கன்னு சொல்றேன். வெயில் காலத்துல சாரம் லுங்கியை கட்டிக்கொண்டு நிக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த குளிர்ல இருந்து தப்போடும், மின்சார கட்டணத்தையும் குறைக்கணும் நான் சொல்றதை செய்து பாருங்க. மற்ற சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அடகாத்த கோழி மாதிரி குளிர் காலத்துல 6 மாதம் வந்து சில நேரம் வேலைக்கு போகாம வீட்டுல உள்ளாக்கள், அதாவது இல்லத்தரசியலா உள்ளாக்கள், பள்ளிக்கூடம் போகாத பிள்ளைகள், கொஞ்சம் வயதானவர்கள், இவைகள்லாம் வந்து வேலைக்கு போகாட்டி கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியவே வாரது. சரியான புள்ள குளிரோ என்னவோ பனிப்பொழிவோ என்னவோ, காலையில அந்த வெயில் வர்ற நேரம் எல்லா நேரம் வெயில் வராது, வெராட்டியும் சூரியன் ஒளி அங்க இருக்கும், அல்லாடி விடியாதல்ல. அப்ப நீங்க நிச்சயமாக ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 15-20 நிமிஷம் என்றாலும் வெளியில வாங்க, வந்து வீட்டுக்கு வெளியில உங்களோட பெல்கனிலயோ முத்தத்திலேயோ எங்கே என்றாலும் நில்லுங்க. கண்டிப்பாக ஒரு 15-20 நிமிஷம் உங்களை வெளிக்காது பட வேணும். வெளி சூரிய வெளிச்சம் கொஞ்சம் என்றாலும் உங்களை பட வேணும் ஒவ்வொரு நாளும். அப்பதான் விட்டமின் டி ஒரு கொஞ்சம் என்றாலும் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தோல் எல்லாம் பழுதா போயிரும் என்றது நிதர்சனமான உண்மை. அடுத்த மிக முக்கியமான பகுதி என்னன்னு சொன்னால், உங்களுடைய எந்த வீடு, அதாவது நீங்கள் தனி வீட்டில் வச்சாலும் சரி, அப்பார்ட்மெண்ட்ல வச்சாலும் சரி, தொடர்மாடி என்றாலும் நீங்க வசிக்கிற வீடை வந்து குளிர்காலங்கள்ல ஒரு நாளைக்கு 2 தரம் காலையிலையும் மாலையிலையும் வந்து 10 நிமிஷத்திலிருந்து 20 நிமிஷம், அதிகபட்சம் 20 நிமிஷம். என்ன கேட்ட நான் சொல்லுவேன் 20 நிமிஷம் திறவுங்க. ஓகே தானே? காலையில 20 நிமிஷம், மாலையில 20 நிமிடங்கள் வந்து திறந்து விடுங்க. 2 ஜன்னலையும் பெருசா திறவுங்க. சும்மா சின்ன எல்லாம் திறக்க வேண்டாம், ஃபுல்லா திறந்து விடுங்க. இந்த சைட்ல இருந்து வார காத்து அப்படி அடிச்சு கொண்டு வெளியே போகணும், அங்கே இருந்து வார காத்து இங்கால போகணும். வீட்டை வந்து காத்து வந்து, அதாவது நல்ல காற்றும் கூட வீட்டுக்குள்ள வர வேண்டும் என்றது மிக 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 முக்கியம். என்னங்களை பெருசா திறந்து விடுங்க. இரண்டாவது, குடியிருக்கிற வீடுகளில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள், நீங்கள் வசிக்கிறீங்கள், உடைகள், வெளியே போயிட்டு வர சப்பாத்துக்கள், அதுவும் குறிப்பா எங்களுடைய தமிழ் மக்கள் சமையல் தெரியும் தானே, ஏதாவது கறிகள், சோறுகள், தாளிச்ச கறிகள், பொரியல், அது இது எல்லாம் நிற்கும். அதுக்குள்ள வீட்டுல உள்ள அங்கத்தவர்கள் இதெல்லாம் செய்து மூடிய வீட்டுக்குள்ள இருந்தால் ஒரு கொஞ்ச காலத்திலேயே இந்த கொரோனா காலத்துல பாதிக்கப்பட்ட மாதிரி நுரையீரல் பாதிச்சிருக்கும். ஏனென்றால் அந்த கெட்ட வாயுவை தான் திரும்ப 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 நீங்க சுவாசிக்க போறீங்க. நீங்க வேணுமென்றா இந்த குளிர் காலத்துல சில வீடுகளுக்கு போய் பாருங்க, இந்த வீட்டுக்குள்ள உள்ளுக்கு வசிக்கிற மக்களுக்கு அந்த கெட்ட வாசனைகள் ஒன்றும் தெரியாது. ஏனென்றா அதுக்கு அவையெல்லாம் பழக்கப்பட்டிருப்பினும். சில பேர் நீங்க திடீரெண்டா இந்த வீட்டு ஒரு விருந்தினரா போகும்பொழுது கதவை திறந்தா அப்படி குப்பன்ற அடிக்கும் ஒரு மனம் உண்டு. அந்த வீட்டுல சில நேரம் பச்சை தண்ணி கூட குடிக்க மனம் பெறாத காரணம் என்னென்றால் அவ்வளவு ஒரு கெட்ட வாசனை ஒன்று வரும். ஏனென்றால் இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த மனிதர்கள் வாழ்றது கறி, சமையல்கள், மற்றது உடைகள், சப்பாத்துக்கள் எல்லாமே இருந்து அது நான் சொன்ன மாதிரி ஒரு துர்நாட்டம் தான் அந்த வீட்டுல இருந்து வரும். ஆனா உள்ளுக்குள்ளாக்களுக்கு அது தெரியாது. ஏன்னா உள்ளுக்கு நிற்கும் போது தெரியாது. அப்போ போராக்களுக்கு தான் அது தெரியும். போராக்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன் தானே. அது எப்படி சொல்றது? மக்களுக்காக நான் உங்களோட ஃப்ரீயா சொல்றேன். குளிரோ என்னவோ பனி கொட்டினாலும் பரவாயில்ல, விடிய 10-20 நிமிஷம், மாலையில 20 நிமிஷம் திறந்து விடுங்க. இதுக்கு பிறகு நீங்க நிச்சயமா பாருங்க, போன வருஷங்கள்ல வந்த வருத்தங்கள் இந்த குளிருக்கு உங்களுக்கு வராது. அது எனக்கு கமெண்ட்ஸ்ல போடுங்க. காரணம் என்னன்னா, இப்ப நீங்க திறக்காம ஜன்னல் எல்லாம் வச்சிருந்தீங்களே, ஆனால் குளிர் என்று சொல்லி இதுக்குள்ள பாக்டீரியாக்கள், இந்த கிருமிகள் எல்லாம் வளர்றதுக்கு மிகவும் ஒரு வாய்ப்பாக அமையும். வெளிக்காத்து, அதாவது சுத்தமான வெளிக்காத்து வந்ததே ஆனால் இதெல்லாம் வந்து தடுக்கப்படும்.
அதோட வந்து பாத்தீங்கன்னா இப்படி அந்த குசினிக்க சமைக்கிறது, பாத்ரூம்ல சுடுதண்ணில எல்லாம் குளிப்பீங்கள் குளியல் அறைக்குள்ள. அப்ப அதுல இருந்து வார வெப்பங்கள், மனிதர்கள் இருந்து வார வெப்பம் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள நிற்கும். அப்ப நீங்க ஜன்னல் திறக்க நீங்க வேணும்னா சில வீடுகள்ல வந்து பாருங்க, சிவர்கள்ல மேல சிவர்ந்த மூலைகள் சில சின்ன இடங்கள்ல எல்லாம் வந்து அப்படி கருப்பாக ஒரு பாசி மாதிரி படிஞ்சிருக்கும். அது என்ன நினைக்கிறீங்க? அது இந்த வைரஸால இந்த இதால வாழ்ந்து காத்து உள்ளுக்கு வேற இல்லை. நீங்க டெய்லி இப்ப நான் சொன்ன மாதிரி காலமால திறந்தீங்களே, ஆனால் அந்த சிவர்கள்ல படிக்கிற அந்த பாசி மாதிரி கருப்பு பச்சைகள் ஒன்றும் ஒரு நாளும் பெறாது. ஏனென்றால் வெளிக்காத்து வந்து சுத்தமான காத்து, அதுல வந்து வெப்பநிலை இருக்குது, வெப்பம் அந்த அது வந்து இதுல ஏற்கனவே படிச்சிருக்க அந்த ஹியூமிடிட்டி என்று சொல்ற ஈரப்பதனை இல்லாம பண்ணிடும். அப்ப நீங்க கேட்கலாம் காத்து என்ன வெப்பமாண்டு, நீங்க வேணும்னு இருக்க முயற்சி பண்ணி பாருங்க. வீட்டுல தண்ணி ஊத்திட்டு வச்சுக்கொள்ளுங்க, 20 நிமிஷம் ஜன்னல திறந்து வந்து பாருங்க, தண்ணி காஞ்சு போயிடும். மேட்டா அந்த காத்து தண்ணியை கொண்டு போயிடும், வெப்பம் இருக்குது. அப்ப கண்டிப்பாக நல்ல ஃப்ரெஷ்ஷான வெப்பம் வீட்டுக்குள்ள வேணும். ஒரு துணியை கூட நீங்க துவைச்சு போட்டு ஒரு கம்பியில போட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு பிறகு வந்து பாருங்க, ஓரளவு குளிர்காலத்துல காஞ்சிருக்கு. எதால காயுது? வெயிலால காயுதா? இல்ல, வெளிக்காத்துல வெப்பம் இருக்குது. அப்ப கண்டிப்பா வீட்டுக்குள்ள வெப்பம் பாரதால இந்த கிருமிகள் எல்லாம் வாழுவதற்கு வீட்டுல வசதியாவைக்கு இருக்காது என்றது உண்மையான ஒரு விடயம். இரவுல நான் சொன்ன மாதிரி நான் சொன்ன நேரங்கள் ஒரு ஜன்னல திறந்து போட்டு நல்ல ஒரு காத்தை வாங்கி போட்டு போய் நீங்க நித்திர கொண்டு பாருங்க. இவ்வளவு காலமும் நீங்க கொண்ட நித்திரைக்கும் இப்பவும் சரியான ஒரு வித்தியாசமான ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க சில நேரம் யோசிக்கலாம், இப்ப நீங்க சொல்ற மாதிரி திறந்து விட்டோம்னா வீட்டுக்குள்ள எல்லாம் குளிர் வந்துடும், பிறகு நீங்க எப்படி எல்லாம் வெப்பமாக்குறேன்னு சொல்லி. அப்ப அதுக்கு நீங்க என்ன செய்யலாம்டா, இப்ப உங்களோட படுக்கையறை ஜன்னல திறக்கிறீங்களா, படுக்கையறை ஜன்னல் கதவையும் பூட்டி விடுங்க. அப்போ அந்த படுக்கையறைக்குள்ள ஒரு 20 நிமிஷம் காத்து வந்து எல்லாம் கிளீன் பண்ணணும்னா அந்த ஜன்னலை பூட்டிட்டு பிறகு மற்றதுக்கு போகும். இப்ப கோல் திறந்தீங்கன்னா இங்க இருந்து காத்து வந்து இங்க போகணும்னா மற்ற ரூமோட பூட்டிட்டு கோலை மட்டும் திறந்து விடுங்க. அப்ப பகுதியை நீங்க என்ன செஞ்சீங்க திறந்தீங்களே, ஆனால் அந்த வீடு முழுக்க குளிர் வராது, ஆனா வீடு வந்து காத்தால வந்து துப்புரவு செய்யப்பட்டு இருக்கும். அடுத்த ஒரு முக்கியமான விடயம் என்றால், எங்கட மக்கள் பெரும்பான்மையானாக்கள் வந்து அப்பார்த்தமோ தொடர் மாடிகள்ல தான், அது பெரும் நகரங்கள்ல ஓத்தோரூத் அதாவது பெரும் மோட்டார் வாகன பாதைகள் வீதிகளுக்கு அருகாமையில தான் கணக்கு பேர் வசிக்கிறீங்க. அப்ப நீங்கள் இப்படி பெருநகரங்கள்ல போக்குவரத்து அதிகமான இடங்கள்ல எல்லாம் வசிச்சீங்கள் என்றால் நான் சொல்ற நேரங்கள்ல வந்து ஜன்னல திறவுங்க. மற்றும்படி ஜன்னல் திறந்தீங்களே ஆனால் காற்று மாசடைஞ்சிருக்கும். அந்த வெளிக்காத்து வாகனங்கள் இந்த மாசடைந்த புகைகள் வந்து உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்ப நீங்க எப்ப திறக்கணும் என்றால் அந்த வாகன நெரிசல் குறைந்த நேரம், வேலைகள் காக்கள் போகாத நேரங்கள்ல வந்து கதவுகளை திறவுங்க. அது எந்த நேரம் என்றா, அப்ப எப்ப நீங்க திறக்க கூடாதுன்னா காலையில 8 to 10 மணி வரைக்கும், பின்னேரம் 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும். இந்த காலப்பகுதியில் அதிகமா வாகன போக்குவரத்து இருக்கு. மக்கள் வேலைக்கு போய் வீடுகளுக்கு, அதாவது காலையில வேலைக்கு போவார்கள், பின்னேரம் வந்து 5 to 7 மணி வரைக்கும் வேலை முடிஞ்சு வீட்டை பெறுவோம். அப்ப நிறைய வாகன போக்குவரத்து எல்லாம் இருக்கு. இந்த நேரங்கள்ல நீங்கள் வீடுகள் பெருநகரங்கள்ல ஓத்தோரூத் அதாவது மோட்டார் வாகன பாதைகளுக்கு பக்கத்துல வசிக்கிற மக்கள் இந்த நேரங்கள்ல எக்காரணம் கொண்டு உங்களுடைய ஜன்னல்களை திறக்காதீங்க. அப்ப நீங்க எப்போ உங்களுடைய ஜன்னல்களை இந்த மக்கள் அதாவது பெருநகரங்கள்ல வசிக்கிறார்கள், இப்படியான மோட்டார் வாகன பாதையில பக்கத்துல வசிக்கிறார்கள் எப்ப திறக்கலாம் என்றால், ஒரு மழை பெய்துட்டு சொல்லி சொன்னா மழை பெய்து விட்டோன்னு நீங்க திறவங்க. மழை பெய்து விட்ட நேரங்கள்ல காற்று வந்து ஒரு சுத்தமான காற்றாக இருக்கும். மற்றது ஒரு பனி அதாவது சினோ கொட்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் அமைதியா ஒரு ஃப்ரே ஒரு நீட்டான ஒரு காத்தொண்டு இருக்கு. அப்ப நீங்க திறந்து விடுங்க, குளிர் வந்தாலும் பரவாயில்லை. அல்லது இப்ப நான் சொன்ன இந்த நேரங்களை தவிர்த்து ஏனைய நேரங்கள்ல நீங்க திறந்து விட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல. மற்றது இந்த கொஞ்சம் பழைய ஹீட்டர்கள் வச்சிருக்கிறார்கள் வந்து நீங்கள் இப்படி ஜன்னல் திறக்கிற நேரம் வந்து நீங்கள் நிப்பாட்டி விடுங்க ஹீட்டரை, அல்லது நல்லா குறைச்சி விடுங்க. இப்ப பெரும்பான்மையான புது ஹீட்டர்கள் வந்து புது சோபாசல் வந்து என்னென்னா ஜன்னலை திறந்தீங்கள் என்றாலே அதுல குளிர் பட்டுட்டு என்றாலே தானா ஆட்டோமேட்டிக்கா தானாவே நின்றும். அப்போ உங்களுக்கு கரண்ட் காசும் போகாது, பிரச்சனை இல்லை. பிறகு நீங்க எல்லாம் ஜன்னலை திறந்து போட்டு பிறகு ஜன்னலை பூட்டிட்டு நீங்க திரும்ப போட்டு விடலாம். சரி, அப்ப இந்த வீடியோ இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு வளமையான என்னுடைய வீடியோக்கள் மாதிரி மிக பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சு விடுங்க, லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிஷோர் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.